ஹலோ வியூவர்ஸ். ஸோ ரொம்ப நாள் கழித்து நம்ம வீடியோ போடுறதுனால ஒரு கம்ப்ளீட் ஒன் ஷாட் வீடியோவாக போட போகிறோம். ஏன்னா தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகிருக்கிற இந்த நியூ ஜென் ஹீரோஸோட 3 படங்கள், அதாவது டியூட் ஆகட்டும், பைசன் ஆகட்டும், டீசல் ஆகட்டும், இது எல்லாமே உண்மையாலே எப்படி தாப்பா இருக்குது அப்படிங்கிறது இந்த தீபாவளிக்கு. எஸ், லிட்ரலி இந்த தீபாவளிக்கு நீங்கள் உங்கள் ஃபேமிலியோடவோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடவோ படத்துக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா எந்த படத்துக்கு போகலாம், எந்த படத்துக்கு போனீங்கன்னா தட் வுட் பி அன் வர்த் வாட்ச் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இதில் ஒரு படம் வர்த் வாட்சாகவும் இருக்குது, சில படங்கள் சில க்ரைட்டீரியா வருது. ஸோ அது என்னென்ன படங்கள் என்னென்ன மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம போக பார்க்கலாம். அண்டு கடைசியில் நான் பார்த்தீங்கன்னா ஒரு அல்டிமேட் மூவி இதுதான். நீங்கள் இந்த இந்த தீபாவளி டைமில் இந்த படம் பார்த்தீங்கன்னா இட் வுட் பி எ பர்ஃபெக்ட் ட்ரீட் ஃபார் யூ வென் யூ வாட்ச் இட் வித் யுவர் ஃபேமிலி. உங்கள் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட பார்த்தீங்கன்னா ஒரு தீபாவளி வின்னர் அப்படின்னு கூட எடுத்துக்கோங்களேன். அதையும் நம்ம எண்ணில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கோம். ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள், ஒவ்வொரு ரிவ்யூவாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அது கடைசியில் பார்த்தீங்கன்னா அது பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் புரிகிற மாதிரி இருக்கும். அண்ட் நான் இப்போ டிஸ்கிரைபர் போட்டுறேன், எந்த ஒரு ரிவ்யூக்கும் நம்ம கதை சொல்லலை. ஏன்னா கதை சொன்னால் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ½ hour கிட்ட போயிடும். நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 minutes இந்த வீடியோ முடிக்கிறது நம்ம பிளானு. ஸோ ஒரு ½ hour கிட்ட போயிடுச்சுன்னா தட் வுட் பி கிரேட் லென்த். ஸோ அது பயங்கர லென்த்தி ஆயிரும். ஸோ அதனால் இது ஒரு 10 to 15 minutes நான் சுருக்க பார்க்குறேன். இல்லை அதுக்கு முன்னாடியே முடிஞ்சா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இது ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கிறதுனால இது எத்தனை நிமிஷம் எடுக்கும் அப்படிங்கிற ஐடியா எனக்கு இல்லை. ஸோ வித்தவுட் வேஸ்டிங் எனி டைம் லெட்ஸ் ஸ்டார்ட் த ரிவ்யூ. முதல்ல பைசன் படம். ஸோ இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா துருவ் விக்ரம் அப்படிங்கிறதுனாலே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஏன்னா விக்ரம் சார் அவர்களோட சன். அண்ட் அவரும் பார்த்தீங்கன்னா இதே என்னோடய ஃபஸ்ட்டு படமாக, என்னோட டெபியூட் ஃபிலிமாகவே கன்சிடர் பண்ணிக்கோங்க அப்படிலாம் பார்த்தீங்கன்னா நிறையா இன்டர்வியூஸில் சொல்லிட்டு இருந்தார். ஸோ அதனால் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. அண்ட் ஒரு ஆர்டிஸ்டிக் ஃபிலிம் அப்படிங்கிறதுனால, அதுவும் மாரி செல்வராஜ் கிட்ட அப்படிங்கிறதுனால எல்லோரும் கொஞ்சம் எதிர்பார்ப்போட தான் இருந்தாங்க. ஏன்னா வாழை படம் அப்படி ஒரு ஹிட்டு. ஸோ அதுக்கப்புறம் மாரி செல்வராஜ் கொடுக்குறாரு அப்படிங்கும் போதே அது ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஸோ அது பூர்த்தி பண்ணுச்சா அப்படிங்கிறத லெட் சி. ஸோ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த படத்தோட கேஸ்ட் அப்சல்யூட்லி இந்த 3 படத்துலையுமே பார்த்தீங்கன்னா மெயினாக சொல்லணும்னா அந்த கேஸ்ட். அவங்க அந்த கேஸ்ட்டை பார்த்தீங்கன்னா கொடுத்த பெஸ்ட்டை பண்ணாதான் அந்த படத்தில் அதை பார்த்தீங்கன்னா அவுட்ரிச்சாக வெளியே பார்த்தா தெரியும். அந்த விதத்தில் இந்த படத்தில் நடித்த துருவ் விக்ரம் ஆகட்டும், பசுபதி ஆகட்டும், நம்ம அனுபமா பரமேஸ்வரன் ஆகட்டும், நிறைய பேர் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அமீர் ஆகட்டும், லால் ஆகட்டும், எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுத்த ரோலை எந்த அளவுக்கு பெஸ்ட்டாகவும் நீட்டாகவும் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. அவங்களோட ரோல் பார்த்தீங்கன்னா வெளியிலலாம் தெரிகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. அது நல்லாவும் பார்த்தீங்கன்னா செட் அவுட் ஆகிருக்கு. பெருசாக எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நல்லாவே அவங்களுக்கு கொடுத்த ரோலை எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பண்ணியிருக்காங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு ரோலும் பார்த்தீங்கன்னா எடுத்து சொல்கிற அளவுக்கு இருக்குது. இல்லை அமீர் அவர்கள் ரோல் மட்டும் கொஞ்சம் ஏதோ வீக் ஆகுதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்டு. அது மைட் பி, அதை பார்த்தீங்கன்னா சில பேருக்கு சப்ஜெக்டிவ் தான். ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா அமீர் ரோலை இன்னும் கொஞ்சம் நல்லாவே மெருகுப்படுத்தி எழுதியிருக்கலாமோ. மேபி வடச்சென்னை பார்த்ததுனால அப்படி இருக்கான்னு தெரில. பட் அமீர் அவர்கள் ரோலை பார்த்திங்கன்னா இன்னுமே கொஞ்சம் மெருகுப்படுத்தி எழுதியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ரெண்டாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் பார்த்திங்கன்னா அதோட மேக்கிங்கே பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. அந்த சினிமோட்டோகிராஃபி ஆகட்டும், மியூசிக் ஆகட்டும், அண்ட் அந்த விஷுவல்ஸ் ஆகட்டும், எடிட்டிங் ஆகட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா மேக்கிங் வைஸ் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு குறையுமே வச்சிடக்கூடாதுப்பா அப்படிங்கிறதுல டேரக்டர் பார்த்திங்கன்னா பயங்கர குறியாக இருந்திருக்காரு அப்படிங்கிற நல்லாவே தெரிய வருது. ப்ரொடக்ஷன் வேல்யூ இறக்கி படத்தில் நல்லா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நல்லாவே பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. படத்தோட மேக்கிங், படத்தோட சினிமோட்டோகிராஃபி எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்கிங் வைஸ், நான் டெக்னிக்கல் வைஸ் நான் சொல்கிறேன். ஸோ டெக்னிக்கல் வைஸ் பார்த்தீங்கன்னா படம் எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. சரி, இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, முதல் விஷயம், இந்த படம் ஸ்டார்ட் ஆகிற சீனே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, அது ஒரு மாதிரி, அது நான் இப்போ ஓப்பன் பண்ண சொல்ல முடியாது, அது ஸ்பாய்லர். அது நீங்கள் படத்துக்குள்ளே போனீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அந்த நம்ம எப்படி சொல்கிறது, இந்த படத்தை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு வர வேண்டிய ஆன்சரை, அதாவது எவ்ரி ஃபிலிம் இஸ் எப்படி சொல்கிறது, எவ்ரி ஃபிலிம் ஸ்டார்ட்ஸ் வித் கொஸ்டின் அண்ட் எண்ட்ஸ் வித் அன் ஆன்சர், அந்த மாதிரி தானே. பட் இந்த படத்தோட படமே ஆரம்பிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்சராக தான் ஆரம்பிக்கும். ஸோ அது என்ன அப்படிங்கிறத நான் ஓப்பனாக சொல்ல முடியாது. ஸோ அதனால் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா, என்னடா எப்படியும் அவங்க தப்பிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஃபீல் தான் இருக்கும். ஸோ எப்படி சொல்ல, அந்த ஒரு பரபரப்பு, அது மேபி அதை காமிக்காமல் நம்மளுக்கு எண்ணில் காமிச்சிருந்தாங்கன்னா மேபி அது வித்தியாசமாக இருந்திருக்கலாம். பட் அவங்க ஸ்டார்டிங்லேயே அந்த ஒரு ஆன்சரை காமிச்சதுனால ஒரு இன்ட்ரெஸ்டிங்னஸோ எப்படியே தானே நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த எப்படி சொல்கிறது, ஒரு சலிப்பு தட்டின மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிறத கூட சொல்லலாம்.
ஸோ இது ஒரு நெகட்டிவ். அண்ட் இன்னொரு நெகட்டிவ் என்னென்னா படம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா லென்த்தியாக தான் இருக்குது. ஸோ அது மேபி அது ஒரு பயோபிக் கிண்ட் ஆஃப் ஃபிலிம் அப்படிங்கிறதுனால மேபி அப்படி இருக்கலாம். நாட் அ பர்ஃபெக்ட் பயோபிக், பட் ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரி ஆஃப் பயோபிக் அப்படிங்கிறதுனால மேபி அப்படி இருக்கலாம். அதை இன்னுமே கொஞ்சம் பர்ஃபெக்டாக பார்த்திங்கன்னா பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. மொத்தமாக இந்த பைசன் படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆவரேஜான ஒரு வாட்ச்சு. அண்ட் இந்த படத்துக்கு நம்ம கிரேட் கோலிவுட்டோட ரேட்டிங் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 3.5 அவுட் ஆஃப் 5. ஸோ நெக்ஸ்ட் மூவி ரிவ்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீசல். ஸோ டீசல் படத்தோட பாசிட்டிவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆஸ் ஐ சேட் பிஃபோர், கேஸ்ட் எல்லா படத்துலேயும் பார்த்தீங்கன்னா கேஸ்ட் அவங்களுக்கு கொடுத்த பெஸ்ட்டை பண்ணியிருக்காங்க. ஸோ யாரும் பார்த்திங்கன்னா பெருசாக பார்த்திங்கன்னா சல்ட்டிக்காமல் அவங்க ரோலுக்கு என்னென்ன தேவை இருக்கோ அதை பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாகவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு தாராளமாகவே சொல்லலாம். அண்டு இந்த படத்தோட பாடல்கள் திபு டிலான் தாமஸ் பார்த்திங்கன்னா நல்லாவே டீசெண்டாகவே பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க. அது அந்த பச்சை குத்திக்கிட்ட அந்த பாட்டு பார்த்திங்கன்னா எவ்வளோ ஃபேமஸ் நான் சொல்லவே தெரியணும் அவசியமே கிடையாது. ஸோ அந்த பாட்டெலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ரிப்பீட் மோடில் தான் கேட்டிருப்பீங்க. சரியான ட்ரெண்டிங் பாட்டு. ஸோ அதை பார்த்திங்கன்னா கொஞ்சம் விஷுவல் வைஸ் ஏதாவது கெடுத்து வச்சுருந்தாலுமே ஓகேவாக தான் இருந்துச்சு. அண்ட் விஷுவலுமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஒரு டீசெண்டாக தான் இருந்துச்சு. அண்ட் இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கதையிலே பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஃப்ளா இருக்குது. அது என்னங்கிறத நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த படத்தோட அந்த ஒரு வில்லனிசம், ஏன்னா படத்தோட ஆரம்ப கட்டத்தில் ஒரு மாதிரி ஒரு வில்லனை காட்டுவாங்க, அதுக்கப்புறம் வேற ஒரு வில்லனை காட்டுவாங்க, அதுக்கப்புறம் வேற ஒரு வில்லனை காட்டுவாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா யாரா கடைசியில் வில்ல யார் என்னடா பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது ஒரு தலை இல்லாமல் வால் இல்லாமல்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட வில்லனிசம் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஏன்னா ஒரு படத்தோட கருவே பார்த்தீங்கன்னா வில்லன் தான். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஒரு வில்லனிசமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக பண்ணாதனால ஐ திங்க் ஸோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு நெகட்டிவாக எனக்கு தோணுது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா இது நம்ம பர்ஃபெக்டாக ஒரு ஹரிஷ் கல்யாண் படமாக பார்க்க முடியாது. அதாவது இந்த ஹரிஷ் கல்யாண் இந்த படம் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கன்ஃபார்ம் இந்த பார்க்கிங் லப்பர் பந்து இந்த படங்களுக்கெல்லாம் முன்னாடி இவர் முடிச்சிருப்பாருன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அந்த பச்சை குத்துக்கிட்ட அந்த பாட்டெலாம் நான் எப்போவோ கேட்ட மாதிரி இருந்துச்சு. ஐ திங்க்ஸ் அது கொரோனா முடிஞ்ச அந்த டைம் நினைக்கிறேன், கொரோனா முடிஞ்சு வந்ததுக்கப்புறம். ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் அண்டு நம்ம லப்பர் பந்தெல்லாம் சைன் பண்ணி பண்ணார். ஸோ இந்த பார்க்கிங் லப்பர் பந்து பார்த்துட்டு அந்த ஹரிஷ் கல்யாண இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஐ திங்க்ஸ் அது செட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். பட் நீங்கள் அந்த பியார் பிரேமா காதல் அந்த டைம் ஹரிஷ் கல்யாணா பார்த்துட்டு இந்த படம் பார்த்தீங்கன்னா மேபி உங்களுக்கு ஹரிஷ் கல்யாண் இந்த ஸ்கிரிப்ட் புதுசு இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஏன்னா ஹரிஷ் கல்யாண் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீக்கில் போயிட்டுருக்காரு. ஏன்னா ஒரு நேஷ்னல் அவார்ட் வின்னிங் ஃபிலிமில் பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்காரு பார்க்கிங் அப்படிங்கும்போது. அப்படி ஸ்கிரிப்ஷனில் கெத்தாக இருக்கிற ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஃபிலிம் பண்ணும்போது இட்ஸ் எப்படி சொல்கிறது ரொம்ப எப்படி சொல்ல அவர் ரொம்ப மோசம் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். பட் எப்படி சொல்கிறது அவர்கிட்டேருந்து இந்த இப்படி ஒரு ஏன்னா அவர் ஒரு யங் ஜென் ஸ்டார் அப்படிங்கும்போது அவர்கிட்டேருந்து இப்படி ஒரு அவுட்புட் அப்படிங்கிறது எதிர்பார்க்க முடியாததாக இருக்கலாம். பட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பார்க்கிங் அண்டு லப்பர் பந்தை மைண்ட்லேருந்து அழிச்சிருங்க. ஒரு பியார் பிரேமா காதல் ஓ மனப்பெண்ணே இந்த டைம் ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மைண்டில் நம்ம அழிச்சிருங்க. ஸோ ஐ திங்க் ஸோ இது ஒரு ஓ மனப்பெண்ணே அந்த டைமில் வந்து ஒரு ஹரிஷ் கல்யாணம் நீங்கள் ஞாபகம் வச்சு இந்த படத்தை பார்த்தீங்கன்னா மேபி உங்களுக்கு இது ஒரு புதுசாக இருக்காதுன்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா அந்த டைமில் இருக்கிற ஒரு ஹரிஷ் கல்யாண் மாதிரி தான் இருந்துச்சு படத்துலையுமே. அந்த படமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு சுமாரான ஒரு ஃபிலிம் கூட வச்சுக்கலாமே. ஸோ ரொம்ப மோசம்னு சொல்ல மாட்டேன். ஆஸ் ஐ சேட் ஒரு டீசெண்டான ஒரு ஃபிலிம் மேபி நீங்கள் ஓடிடியில் வந்தால் மேபி பார்க்கலாம். இந்த படத்துக்கு கிரேட் கோலிவுட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 2.5 அவுட் ஆஃப் 5. அண்ட் ஃபைனலி த டியூட். ஸோ டியூட் படத்தோட கதை பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. ஸோ அதையும் நான் சொல்லலை. ஸோ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட சொன்ன மாதிரி கேஸ்ட். ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பேச தேவையில்லை. ஸோ கேஸ்ட் அவங்க கொடுத்த பெஸ்ட்டு நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ பிரதீப், மமிதா, ஸோ எல்லாருமே சரத்குமார் சார் இந்த மாதிரி எல்லாருமே பார்த்திங்கன்னா கேஸ்ட் அவங்களுக்கு கொடுத்த பெஸ்ட்டு நல்லாவே பண்ணியிருக்காங்க. அவங்ககிட்டயே எந்த ஒரு நெகட்டிவுமே கிடையாது. அண்ட் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லாவே இருந்துச்சு, பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆச்சு. எனக்கு சூப்பராக பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆச்சு. நிறைய பேர் சொன்ன ஒரு விஷயமும் அதாக தான் இருக்கும், ஃபர்ஸ்ட் ஆஃப் பயங்கரமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஏன்னா ட்ரெய்லரில் காட்டாத நிறைய விஷயங்களையும் ஃபர்ஸ்ட் ஆஃபில் டிஸ்கஸ் பண்ணியிருந்ததுனால அது ஓரளவுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக நல்லா இருந்துச்சு. அண்ட் இன்டர்வல் பாயிண்ட்டுமே வந்து சூப்பராகவே இருந்துச்சு. அண்ட் செகண்ட் ஆஃப் என்ன தான் ட்ராகியாக இருந்தாலும் அதை பற்றி பேசலாம். அண்ட் சாய் அபயங்கரோட மியூசிக் அல்லையே தேட்டரில் சும்மா தெரிச்சிருச்சுன்னு சொல்லலாம். தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் சும்மா வேற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தேட்டரில் போய் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியே ஆகணும். அண்ட் அவர் அது மட்டும் இல்லாமல் நிறையா பாடல்கள் ஆகட்டும், பிஜிஎம் ஆகட்டும், இது ஒரு
ப்ராப்பர் டெபியூட்னு சொல்லி ஏன்னா பல்ட்டி இருக்க ரிலீஸ் ஆகிடுச்சு. பட் தமிழ் டெபியூட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு டெபியூட்டாகவே இருந்துச்சு என்னை பொறுத்தவரை கேட்டால் சாய் அபியங்கர் கிட்ட இருந்து. அண்ட் கீர்த்தீஸ்வரருக்கு ஒரு நல்ல டெபியூட்டா அதை பற்றி நம்ம பேசலாம். ஸோ அண்ட் இந்த படத்தோட மேக்கிங் விஷுவல்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஏன்னா மித்ரி மூவி மேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அவங்க பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் வேல்யூ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நிறையா தான் போட்டிருப்பாங்க. ஸோ அதனால் அந்த ஒரு விஷயமும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்துச்சு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்ற கருத்துமே கிடையாது. சரி, இப்போ இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப், ஏன்னா அது மேபி சப்ஜெக்டிவாக இருக்கலாம், நிறைய பேருக்கு பிடிக்கலாம் பிடிக்காமலும் இருக்கலாம். எமோஷ்னல் ஆடியன்ஸாக இருந்தீங்கன்னா மேபி உங்களுக்கு பிடிக்கலாம். பட் அது சப்ஜெக்டிவ் தான், ஏன்னா உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதாங்கிறது ஒவ்வொரு தனிப்பட்ட விருப்பமாக தான் இருக்கும். பட் எனக்கு எப்படி சொல்கிறது, ஒரு அவுட்டாக தான் இருந்துச்சு. எனக்கு ஒரு நிறைய இடங்கள்லாம் ஒர்க் அவுட் ஆச்சு, சில இடங்கள்லாம் ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ அதனால் எனக்கு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு டியூடு பார்த்திங்கன்னா அந்த செகண்ட் ஹாஃப் அப்படிங்கிறது ஒரு மாதிரி அவுட்டாக தான் இருந்துச்சு. அந்த கிளைமேக்ஸ் முடிச்ச உதவும் நல்லாவே இருந்துச்சு. ஓவராலாக சொல்லணுன்னா இது டியூட் தீபாவளி தான். ஸோ இது நான் இதுக்கப்புறம் தான் சொல்லணும், பட் இப்போயே சொல்லிடுறேன். இட்ஸ் அஃபிஷியலி டியூட் தீபாவளி. இட்ஸ் நாட் டீசல் தீபாவளி, இட்ஸ் நாட் பைசன் தீபாவளி, இட்ஸ் டியூட் தீபாவளி. அது ஏங்கிறத சொல்கிறேன். ஸோ இதுக்கு கிரேட் கோலிவுட் கொடுக்குற ரேட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா 4/5. ஸோ 5க்கு வந்து 4 ஸ்டார் கொடுக்குறேன். ஸோ ஓவராலாக இந்த 3 படங்கள்லேயும் வச்சு நான் ஏன் டியூடை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா முதல் விஷயம் இட்ஸ் அ கமர்ஷியல் ஃபிலிம். ஸோ கமர்ஷியல் ஃபிலிம் அப்படிங்கிறதுனால உங்கள் ஃபேமிலி கூட நீங்கள் தாராளமாக கொண்டு போய் பார்க்கலாம். அண்ட் ஃபேமிலி மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் பார்த்தீங்கன்னா அந்த வைப் செட் பண்ணி நீங்கள் முதல்ல பார்க்கலாம். அப்படிங்கும்போது டியூடு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாகவே இருக்கும். பைசன் நீங்கள் பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணலாம் இஃப் யூ லைக் ஆர்டிஸ்டிக் ஃபிலிம்ஸ். உங்களுக்கு இந்த கமர்ஷியல், இந்த காமெடி, இந்த ரொமான்டிக், இந்த ஜானர் ஒருவேளை உங்களுக்கு பிடிக்காது, இன்னும் புது ஜானர் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேபி நீங்கள் பைசன் ட்ரை பண்ணலாம். ஸோ யூ ஹேவ் 2 ஆப்ஷன்ஸ் தான் நான் சொல்லுவேன். டீசல் நான் ஒரு வேளை இருந்தேன்னா நான் அது ஒரு ஆப்ஷனை கன்சிடர் பண்ணியிருக்க மாட்டேன். பட் நீங்கள் ட்ரை பண்ணணுன்னா மேபி ட்ரை பண்ணலாம். பட் என்னை பொறுத்தவரைக்கும் கேட்டால் டியூட் ஆர் பைசன் அந்த மாதிரி தான் நீங்கள் சூஸ் பண்ணணும்னு நான் சொல்லுவேன். ஸோ 2 வெவ்வேறு ஜேர்னர். ஸோ அங்கேயே நம்ம கம்பேர் பண்ண முடியாது. பட் நிறையா பேர் மாஸ் பாப்புலேஷன் எதை பார்த்தா செலக்ட் பண்ணுவாங்கன்னா அப்சல்யூட்லி டியூட் தான். ஏன்னா ஒரு கமர்ஷியலாகவும் இருக்கும், காமெடிக்கலாகவும் இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது எல்லாம் டியூடை தான் செலக்ட் பண்ணுவாங்க நம்பிக்கையில் டியூட் தீபாவளின்னு சொன்னேன். ஸோ அதனால் நிறைய பேர் முன்னாடி ப்ரெடிக்ட் பண்ணது தான் டியூடாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி அதுவும் பார்த்தீங்கன்னா டியூட் தீபாவளியாக தான் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மையான கருத்து. ஸோ டியூடு பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது, பைசனுமே நல்லா இருக்குது. பட் பைசனா டியூடா அப்படிங்கிறது தான். ஏன்னா ஆர்டிஸ்டிக்காக பார்க்குறவங்களுக்கு எவ்வளோ படம் ஸ்லோவாக இருந்தாலும் அவங்க கண்டிப்பாக அதை பார்க்க தான் போகிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது டியூடா பைசனா அப்படிங்கிறது நீங்கள் தான் செலக்ட் பண்ண போகிறீங்க. ஸோ இஃப் யூ லைக் கமர்ஷியல், காமிக்கல், காமெடியாக பார்க்கணும் அப்படிங்கிறதுலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ மே லைக் டியூட். பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஆர்டிஸ்டிக்காக நான் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செல்வராஜ் இந்த மாதிரி கிண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் எல்லாம், ஐ மீன் பாரஞ்சித் இவங்க இந்த டேரக்ஷனுக்கான கிண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் எல்லாம் நான் பார்ப்பேன், எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ மே செலக்ட் பைசன். ஸோ 2த்துலேருந்து எது செலக்ட் பண்ணணும், 2த்துலேருந்து எது அப்படிங்கிறது நீங்கள் சொல்லுங்கள். பட் மற்றவங்கள மாதிரி பார்த்தீங்கன்னா இல்லாமல் பயாஸ் தான் சொல்லணும்னா இட்ஸ் அன் அஃபிஷியலி டியூட் தீபாவளி. நானுமே பார்த்தீங்கன்னா விக்ரம் சாரோட ஃபேன் தான். பட் இட்ஸ் அன் அஃபிஷியலி டியூட் தீபாவளி கைஸ். தேர் இஸ் நோ ஆப்ஷன் அட் ஆல். ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் கேட்டால் இந்த தீபாவளிக்கு என்னை பொறுத்தவரைக்கும் விருந்தாக அமைஞ்சது டியூடு தான். ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம். ஹோப் அடுத்த வாரமே இன்னொரு வீடியோ போடுவேன்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. லெட்ஸ் see in the next video guys. Thank you.